கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவாதி தேவனுடைய கிருபையும் தயவும் மேன்மையானவைகளை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தந்து நடத்துவதாக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் அதன் 21வது வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு ஆணித்தரமாக தெளிவாய் சொல்லப்படுகிறது என்றால், நீதிமானுக்கு கேடு விளைவிக்க இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, அவனுக்கு துணை போகிற மனிதர்கள், இப்படி பல விதங்களிலே நீதிமானுடைய வாழ்வை கெடுப்பதற்கும் கேடுண்டாக்குவதற்கும் அதை கெட்டு நாசமாய் மாற்றுவதற்கும் முயற்சி செய்கிற நெருக்குகிற அந்த நிலையை பரிசுத்தாவியானவர் அறிந்து அங்கே சொல்லுகிறார். நீதிமானாய் இருக்கிற ஒருவனுக்கு பலவிதமான விதங்களிலே கேடுகளை உண்டாக்க இந்த உலகத்தில் உலகம் எத்தனிக்கும் பொழுது, கர்த்தரோ அந்த கேடு அவனை தாக்காதபடி அல்லது அழிக்காதபடி பாதிக்காதபடி அவனை மறைத்து பாதுகாக்கிறதை நாம் காண முடிகிறது. வேதத்திலே பல இடங்களிலே பலரை கர்த்தர் இக்கட்டான துன்மார்க்கர்களால் வருகிற கேட்டு நேரங்களிலே மறைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே வேதம் தெளிவுபட சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக, அதாவது சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நமக்கு போராடுவதற்கும் நம்மை எதிர்ப்பதற்கும் உரிய அல்லது எதிர்த்து நமக்குள்ளே கிரிய நடப்பிக்கிறதற்குரிய எந்த வழிகளும் இல்லாதபடி பலகீனமான வழிகளையெல்லாம் காத்து கொண்டு பரிசுத்தமான பாதையிலே வேத வசனத்தின் வழிகளிலே தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகா பெரிதான பாதுகாப்பை கொடுப்பதை நாம் இங்கே அறிகிறோம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, அந்த கேட்டை விளைவிக்கிற சத்துருக்களுடைய எண்ணங்களுக்கும் கேட்டை விளைவிக்கிற கண்ணியை வைத்து கேட்டிலே அகப்பட வேண்டும் என்று காத்திருக்கிற பொல்லாங்கனுடைய தந்திரங்களுக்கும் நீதிமான் அகப்படாதபடி கர்த்தர் சூழ பாளையம் இறங்கி அவனையும் குடும்பத்தையும் செய்கிற தொழில்கள், வேலைகள், படிப்புகள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமானாய் இருப்பாய் என்றால் கேடு ஒன்றும் வராதபடி கர்த்தர் காத்து நடத்தவும் உண்மையுள்ளவராய் இருப்பார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வாழ்நாளிலே தேவன் தந்த இரட்சிப்போடு கூட நீதியையும் காத்து ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் வாழுவோம். இந்த உலகமோ பிசாசோ மனிதர்களோ நமக்கு கேடுண்டாக்கும்படி துர்ச்சிந்தனைகளால் நிறைந்து நமக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகள் ஒன்றும் நம்மை பாதிக்காதபடி, எந்த சேதமும் வராதபடி, ஒரு கேடு நம்மை எந்த இடத்திலும் வேதனையான ஒரு கண்ணீர் வர வைக்கக்கூடிய கஷ்டங்களை உருவாக்காதபடி கர்த்தருடைய மறைவிடத்துக்குள்ளே வைத்து ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன் என்று பக்தர்கள் பாட ஆரம்பித்தது இதனால்தான். கேடு வந்தது, கேடு செய்ய உலகம் மனிதர்கள் எத்தனித்தார்கள். ஆனால் கர்த்தர் மறைத்து பாதுகாத்து உயர்த்துகிற தேவனாயிருந்தார். அதே வார்த்தைகளைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். நீதிமானாய் நாம் இருப்போம் என்றால் தைரியமாய் இருப்போம். எந்த கேட்டையும் விளைவிக்கபடி மனிதன் உலகம் பண்ணுகிற சூழ்ச்சிகளிலே நம் அகப்படாதபடி நம்மையும் குடும்பத்தை நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் காத்து நடத்துவார். ஒரு கேடு வராதபடி நடத்துவார். தைரியமாய் இப்பயணத்தை முன்னெடுத்து செல்லுவோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே,
இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே தியானித்த வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறதே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாய் கேடு விளைவிக்கும்படி, எங்கள் குடும்பத்திற்கு கேடு விளைவிக்கும்படி, பிள்ளைகளுக்கு கேடு விளைவிக்கும்படி, பொருளாதாரத்தில் கேடு விளைவிக்கும்படி, நன்மைகளை கெடுக்கும்படி சத்துருவானவன் வகை தேடி சுற்றித் திரிகிற வேளையிலே ஆண்டவரே அப்பா, அந்த கேட்டின் மகன் ஸ்தோத்திர தீங்கு செய்யாதபடிக்கு நம்முடைய மறைவிடத்துக்குள் வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று தைரியமாய் அறிக்கையிடச் செய்கிற தேவன். அப்படியே எங்களை நடத்தும், நீதியின் பாதை நடத்தி ஒரு கேடும் வராதபடி கர்த்தர் நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.